என் வீட்டுக்காருக்கு கல்யாண புதுசுல என்ன பிடிக்காதுங்க. ஏன் பிடிக்காதுன்னா, அவருக்கு நான் வேலைக்கு சாப்பிடுன்னு சொல்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அவங்க பவர் லூம்ஸ் போட்டிருந்தாங்க. 8 தறி ஓடிட்டுருந்தது. அதுக்கு பாவு ஓடணும், தார் போடணும், தறி ஓட்டணும். இப்படி நெறைய ஒர்க் இருக்கிறதால சாப்பிடவே மறந்துருவாரு. சாப்பிடவே மாட்டாரு. ஓரி ஆடிட்டே இருப்பேன் சாப்பிட்றதுக்கு. அப்படி சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் நான் ஓரி ஆடுவேன். அத எல்லாமே சாப்பிடணும், எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு லெவலுக்கு மேல அவருக்கு என் மேல வெறுப்பே வந்துடுச்சு. வெறுப்பே என்ன செஞ்சுட்டாருன்னா, அவங்க அப்பாவ கூப்பிட்டு, "இனிமே இவ கூட எனக்கு பொழைக்கிறதே வேஸ்ட்டு. இவ எனக்கு வேணாம்" அப்படின்ட்டாரு. "ஏன் வேணாம்?" அப்படின்னு கேட்டாரு மாமனார் கூப்பிட்டு. கேட்டதுக்கு என்னானாரு, "இவ எப்போ பார்த்தாலும் சாப்பிடுன்னு என் உயிரை எடுக்கிறா. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றது தான் முக்கியமா?" அப்படின்னதும் அவங்க அப்பா சத்தம் போட்டார். "அறிவில்லாதவனே! இன்னைக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 40 வருஷம் ஆகுது. உங்கள் அம்மா இன்னமும் என்னை சாப்பிடுன்னு கூப்பிட மாட்டா. நானே சோறு போடுனா தான் சோறு போடுவா. இவ 3 வேளையும் கூப்பிட்டு உனக்கு சோறு போடுறதால இவளோட அருமை உனக்கு தெரியாமல் பேசுறியாடா? அவள் ஒரு நாளைக்கு இல்லைன்னா உன் அருமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும்டா அருமை" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு 30 வருஷம் ஆகுது. ஒரு 25வது வருஷம் 24வது வருஷத்தில் பெரிய மருமக கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. பெரிய மருமக வந்ததுக்கப்புறமும் நானே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸு. அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நிறைய வாமிட்டிங் சென்சேஷனில் இருக்காங்க. மருமகளாலையும் எழுந்து வேலை செய்ய முடியல, என்னாலையும் எழுந்து வேலை செய்ய முடியல. அவங்களுடைய அம்மா தான் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு காய்கறிலாம் நறுக்கிட்டு செஞ்சு வச்சுட்டு போயிடுமான்னுவாங்க. எழுந்து செஞ்சுட்டு உடனே போய் படுத்துருவேன். அப்போ அவரோட சின்ன மகனை கூப்பிட்டு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு என் வீட்டுக்காரர். அதாவது உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, "இன்னைக்கு உங்கள் அம்மா படுத்துட்டாடா. 25 வருஷமாக சாப்பிடுன்னு அவள் மட்டும்தான்டா கூப்பிட்டே இருப்பா. ஆனால் இன்னைக்கு யாருமே சாப்பிடுன்னு கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். 2 நாள் ஆகுது. யாரும் என்னை கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. நானாக தான் போய் சோறு போடுன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன் ஆயா கிட்ட. ஆயா கூட கூப்பிட மாட்டேங்கிறா சாப்பிடுன்னு சொல்லி. உங்கள் அம்மா டெய்லி கூப்பிடுவாடா சாப்பிடுன்ட்டு. அவள் அருமை எனக்கு இன்னைக்கு தான்டா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எத்தனை பேருக்கு தான் மனைவியோட அருமை தெரியும்னு எனக்கு தெரியல.